ஹாய் விவோஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் பொறியாளன் டெக். நான் உங்கள் பொறியாளன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருச்சியில் லிங்கா நகரில் கட்டிகிட்டு இருக்க வீட்டோட ஃபுல் வியூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் ஒர்க் முடிஞ்சு இப்போ டைலிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. டைலிங் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட இருக்க டீம் எப்பயுமே நம்ம ஸ்கில் லேபர்ஸ் மட்டும் தான், ஓன் கம்பெனியோட லேபர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லார்ட்டையுமே நம்மளோட கம்பெனி யூனிஃபார்ம் எப்பயுமே இருக்கும். ஸோ அவங்க டிசைன் பண்ணுறது, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கலர் ஷேட்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம சாம்பிள் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். டைலிங்குமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லே பண்ணது எல்லாமே இந்த வாட்டி அனுஜ் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டைல் அவங்க எலிவேஷனில் வந்து 2 சைட்லையுமே வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு சைடு சொல்லியிருக்கோம், அவங்க இன்னொரு சைடு வேணும்னு கேட்டதுனால நம்ம அங்கிட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டைலை பொறுத்த வரைக்கும் அவங்க 3D எலிவேஷன் டைல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து மேட் ஃபினிஷில் உள்ள டைல் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இபி லைன் வைக்கணுன்றதுக்காக அந்த இடத்தையும் நம்ம விட்ருக்கோம். டைலிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 4x2 தான் நம்ம மோஸ்ட்லி இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே அனுஜ் டைலில் தான் இந்த வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கலரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைட் ஷேட் தான் கேட்டாங்க. அதேமாதிரி ஃபால் சீலிங்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 சஜஷன் போன அப்புறம் ஒன்று பெஸ்ட்டாக இருந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். டைலிங் ஒர்க்கும் இருக்கட்டும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லி ஓப்பன் கிச்சனாக தான் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். அப்புறம் கடைசியில் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த இடத்துல பூஜா ரூம் வேணும் அப்படின்றனால கொஞ்சம் நம்ம பார்ஷியலாக வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சாமி ரூம் வர கபோர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்ஷியலாக நம்ம வந்து கிச்சன் இது பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ண வீடு கட்ட பிளான் பண்ண உடனே அவங்க கேட்ட விஷயம் இந்த ஸ்டெப்பு தான். எனக்கு வந்து ஸ்பைன் ஸ்டேர் தான் வேணும். ஸோ அதை தான் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கணுன்னாங்க. ஸோ நம்ம அந்த விஷயத்தையுமே இங்கே ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். பாத்ரூமை பொறுத்த வரைக்குமே எல்லா பாத்ரூமுமே கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7x4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ கீழே மட்டும் இந்தியன் பாத்ரூம் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணி இந்தியன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைலிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் ஷேடு தான் இருக்கும் அது. ஸோ வீடை ஃபுல்லாகவே பட்டி பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ லைனிங் ஒயரிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கலர் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஃபைனல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கிரில் ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஒயரிங்குமே சுவிட்ச் போர்டுமே நம்ம ஃபைனல் பண்ணி தான் வச்சுருக்கோம். கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அந்த சுவிட்ச் போர்ட்ஸுமே நம்ம ஃபைனல் பண்ணி தான் வச்சுருக்கோம். எஸ்எஸ் ஒர்க்குமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். பாலிஷிங் ஒர்க் மட்டும் ஃபைனல் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸ்பைன் ஸ்டேரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஈவென்ட் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நம்ம ஸ்டேர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஸ்பைன் எப்படி ஸ்டேரை டிசைன் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் பாருங்கள். இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு மேலே இருக்க ஓடிஎஸ். அந்த ஓடிஎஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5க்கு 7ன்ற ரேஞ்சில் ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும். ஸோ ஸ்டெப்பை ஃபுல்லுமே கவர் பண்ணி தான் இந்த டிசைன் நம்ம இருந்திருக்கோம். அந்த வெளிச்சம், ஸோ அதுலேருந்து வர வெளிச்சம் நல்லாவே இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரூம், கிட்டத்தட்ட ட்ரிபிள் பெட்ரூம் வீடு இது. ஆக்சுவலாக 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ட்ரிபிள் பெட்ரூம் நம்ம பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ன்ற பிளானில் பண்ணியிருக்கோம். பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சேம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7x4 தான் இருக்கும். ஸோ பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x12 இருக்கும். ஸோ பக்கத்து ரூமில் இருக்க பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x11 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஓடிஎஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காமன் ஏரியா இருக்கும். ஸோ காமன் ஏரியாவிலேருந்து நீங்கள் வெளியே போய் யூட்டிலிட்டி பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து இந்த பெட்ரூமும் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே தனித்தனியாக பாத்ரூம் நம்ம அவங்க டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். லேப்ட்டுமே ரொம்ப இதாக இல்லாமல் அவங்க எங்கிட்ட கேட்டிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி ஸ்லாப் நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ கபோர்ட் ஒர்க்குமே அவங்க வுட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த வீடியோட ஃபுல் வெர்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ கலரிங் எல்லாம் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்ற வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி இல்லை இது மாதிரி உங்கள் வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், உங்களோட ஐடியாவில் இருக்க வீடை நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயமாக ரெக்கார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.